ट्रिची नगर जिला कांग्रेस तमिलनाडु अल्पसंख्यक डिवीजन दक्षिण जिला कांग्रेस ट्रिची में कांग्रेस पार्टी की ओर से समानता क्रिसमस महोत्सव सेंट जेम्स स्कूल में आयोजित किया गया। अल्पसंख्यक डिवीजन के उपाध्यक्ष पैट्रिक राजकुमार ने समारोह की अध्यक्षता की। नगर पालिका जिला कांग्रेस अध्यक्ष रेक्स और दक्षिण जिला राष्ट्रपति गोविंद राज ने समारोह की अध्यक्षता की। पूर्व तमिलनाडु कांग्रेस समिति के अध्यक्ष थिरुवुक्कारसार सांसद ने एक विशेष अतिथि के रूप में भाग लिया और कल्याणकारी सहायता प्रदान की। क्रिसमस की अवधि को आप और आपके परिवार के लिए खुशी लाने दे। क्रिसमस आपके दिल और घर के हर कोने से खुश है। यदि क्रिसमस आपको और आपके प्रियजनों और शांति और सद्भावना को हर दिन बधाई देता है तो यीशु मसीहा खुश और अच्छा होगा। डीएमके कांग्रेस सहित डीएमके के 15 सदस्यों को निलंबित कर दिया गया है और यहां तक कि जो लोग संसद में नहीं आए हैं उन्हें अगले दिन निलंबित कर दिया गया। विपक्षी सांसद उन सांसदों के खिलाफ विरोध कर रहे हैं जिन्होंने सांसदों से पूछताछ की, जिन्होंने सांसद पर सवाल उठाया था। गृह मंत्री अमित शाह को यह बताते हुए एक रिपोर्ट प्रकाशित करनी चाहिए कि घटना कैसे हुई और क्या कार्यवाही की गई। எளிமையின் ஊற்றாக விளங்கக்கூடிய மேலப்புதல் புனித மரியன்னை பேராலய பங்கின் தொண்டு தந்தையான திரு சாட்சி கணபதி அர்ச்சகர் ரமணி ஐயர் ஓரி நடக்கின்றேன். அன்புக்குரிய மாவட்ட தலைவர் ஆர்வச்சுமார் ரெக்ஸ் அவர்களே, அன்புக்குரிய தெற்கு மாவட்டத்துடைய என்னுடைய அன்புக்குரிய மாவட்ட தலைவர் நடக்குதோ ஓடுதோ இல்லை நாங்கள் வெளியே முடியாதுமா இதெல்லாம் இருந்தாலும் பாராளுமன்ற இருக்க வேண்டியிருக்கிறது. அது நேற்று மாலையில் தான் வந்தேன். இப்போ ஈவினிங் ட்ரெயினில் இங்கே வந்தேன். இப்போ நைட்டு ட்ரெயினில் திரும்பி போயிட்டு நாளைக்கு டெல்லி போகணும். பாராளுமன்ற உங்களுக்கு தெரியும், சங்கத்தில் 2 பேர் உள்ளே நுழைந்து நல்ல வேலை அந்த புகை மண்டலம் விஷ புகையாக இருந்தால் ஒரு 200 பேர் காலியாக இருப்பாங்க. எம்பிக்கள் மட்டுமல்ல, பார்வையாளர்கள், பொதுமானத்தில் இருந்தவங்க, அரசு அலுவலர்கள், இந்தியாவுக்கே பெருத்த இந்திய கட்டணமே வேற மனித வடிவம் மாதிரி இருந்தால் இந்தியாவுக்கே பெருத்த அவமானமாக இருந்திருக்கும். இந்திய அரசுக்கும் பெருத்த அவமானமாக இருக்கும். இந்த உலக அளவில் சில 1000 கோடிகளுக்கு மேலே சில விஷயம் கட்டப்பட்ட கட்டிடம். எல்லா விதமான பாதுகாப்பு இயந்திரங்கள், கருவிகள்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் பொருத்தப்பட்டிருக்கிறது என்னெல்லாம் சொல்லப்பட்டது. அம்மாட்டு 2 பேர் எல்லாரும் மேலே தொப்பு பிடிக்கலாம். மாநிலத்தில் உட்கார்ந்து 2 பேர் உள்ள 22 வருஷத்துக்கு முன்னால் துப்பாக்கி சூடு வந்தது. அதை விட பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நடந்தது. இல்லைன்னா கட்டடத்துக்கு வெளியே, இது கட்டடத்துக்கு உள்ளே எம்பிக்கள் உட்கார்ந்து மத்தியிலேயே குறிக்கலாம். பின்னாடி எல்லாம் வேண்டிட்டு திமுக, காங்கிரஸ், தோழமை கட்சிகளை சார்ந்தவர்கள் மொத்தம் 15 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ண லிஸ்ட்டில் பார்லிமெண்ட்டுக்கு வராத பேர்லாம் கூட சேர்த்து படித்து சஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் அடுத்த நாள் கரெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இப்போ அன்னைக்கு யார் உள்ளே வர்றதுக்கு அந்த கேஸ் ஃபார்ம் யார் கொண்டாந்து கொண்டு வீசினாங்களோ அதுக்கு யார் பாஸ் கொடுத்தாரோ அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல. கேள்வி கேட்ட எம்பிக்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க.
இது முற்றிலும் 15 பேரை வந்து மாசா வந்து நீக்கி இருக்கிறது முற்றிலும் ஜனநாயக விரோதம், சட்ட விரோதம், பாராளுமன்ற நடவடிக்கைகள் விரோதமானது. அதனால் அதை கண்டித்து மற்ற எம்பிக்கள் எல்லாரும் எதிர்கட்சியில் இருக்கிற எல்லா எம்பிக்களும் நாங்கள் உள்ள போராட்டம் பண்ணோம். சபையை ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போ திருப்பியும் திங்கட்கிழமை சபை கூட்டுற போது திருப்பியும் அந்த நீக்கப்பட்ட 15 பேரை உள்ளே அனுமதிக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக வற்புறுத்தி போராட்டம் பண்ணுவோம். தொடர்ந்து அவங்கள உள்ளே விட்டால் தான் சபை ஸ்மூத்தாக நடக்கும். 15 பேரும் அவங்க ஒன்றும் தப்பு பண்ணல. என்ன உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும், இந்த சம்பவம் எப்படி நடந்தது, யார் காரணம், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, யார் பின்னணி, இதெல்லாம் விளக்கி அரசாங்கத்தின் சார்பில் ஒரு அறிக்கை தரணும், வந்து சொல்லணும்னு கேட்டது தப்பா? அதுக்காக 15 பேரை நீக்கணும், அப்புறம் மித்தவங்க மட்டும் உள்ளே போய் உட்காந்து எப்படி சபை நடத்த முடியும்? அதனால் எல்லாரையும் உள்ள அனுமதிங்கன்னு கேட்டு வற்புறுத்துவோம், தொடர்ந்து போராடுவோம்.